ஸோ ஹாயா சிங்கிள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. சரி, வேர்ல்டு எப்படி க்ரியேட் பண்ண சொல்லிக்கிறேன். அங்கே பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு க்ரியேட் நியூன்னு கொடுங்க. நியூ வேர்ல்டு கொடுத்துக்கோங்க. குத்துக்கிட்டு நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். பேர் வேர்ல்டு நேம் எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன வைக்கலாம், மல்டி கேமிங் வச்சுக்கிறேன் ப்ளீஸ். மல்டி கேமிங் ஃபஸ்ட் வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். நான் ஏதோ மல்டி கேமிங் வச்சு விட்டேன். அப்புறம் இந்த நிறைய விஷயம்லாம் இருக்குது, ரிசோர்ஸ் பேக்லாம் இருக்குது. ரிசோர்ஸ் பேக்னால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். அதை உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், போக போக சொல்கிறேன். சரி, க்ரியேட் கொடுத்துக்கலாம். இது ஒரு கைடாக கூட எடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்து இது லோட் ஆகும். லோட் ஆகிடுச்சுன்னா உங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சு. கேமில் வந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். இது நான் ஸ்னோ பயாமில் இருக்கேன். உங்களுக்கு எந்த பயம் வேணால் போகும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வுட்டை தான் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். இந்த வுட்டை ஃபஸ்ட்டு நான் கரக்கரன்னு வெட்டிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக வெட்டி முடிச்சிட்டேன். இப்போ முக்கியமான விஷயம் கிராஃப்டிங். அந்த 3 டாட் இருக்குல்ல, அது தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு பிளாங்க்ஸாக மாற்றிக்கோங்க. அது காமிக்க போகிறேன். அது மாதிரி தொட்டு பிளாங்க்ஸாக மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸு கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் முக்கியமாக ஒன்று செஞ்சுக்கோங்க. கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு கீழே வச்சுக்கோங்க. அது போட்டுட்டுக்கப்புறம் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. பிக்காக்ஸ் செஞ்சு கரெக்டாக ஒரு ஸ்டெப்ஸ் சாப்பிட்டு கீழே மைண்ட் பண்ணிட்டு போங்க. தோறும் நான் மைண்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி மைண்ட் பண்ணிக்கோங்க. மைண்ட் பண்ணிட்டு வரேன். இந்த ஸ்டோனை தான் முக்கியமாக கட் பண்ணணும், வதக்கணும். உடச்சிட்டு வரேன். நான் வேண்டிய அளவுக்கு கொஞ்சம் உடச்சிட்டு மேலே போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டிக்ஸை முதல்ல செஞ்சுக்கிறேன் கைஸ். இங்கே கொண்டாடு நான் அப்படியே நிற்பேன். ஏன்னா எனக்கு இதில் உட்காந்து தேடுங்க ஸ்டிக்கு செய்யறதுக்கு. பரவாயில்ல, இதில் ஸ்டிக்கு செஞ்சுக்கிட்டு ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஆக்ஸு, ஒரு ஸ்வாடு. பிக்காக்ஸ் செஞ்சுட்டேன். இப்போ ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்வாடும் செஞ்சுக்கிறேன். இந்த பிக்காக்ஸு, ஆக்ஸு, ஸ்வாடு தான் ரொம்ப முக்கியம். ஸ்வாடு செஞ்சு முடிச்சுட்டு இதை வச்சுக்கிறேன். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக நைட் டைமில் சர்வே பண்ணணும். நான் நைட் டைம் சர்வே பண்ணுறது பெட்டு தான் தேவை. பெட்டு இந்த மாதிரி ஷீப்பை பண்ணால் தான் கிடைக்கும். இந்த ஷீப்பெல்லாம் கசம் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ அந்த ஒரே ஒரு ஆடு கிரே கலர் இருந்துச்சு. பரவாயில்ல, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், அது பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஆடை தேடி போயிருந்தேன். அந்த ஆடு கண்ணிலே மாட்ட மாட்டேங்குது. அதுவும் அங்கே இருக்கு கேஸ். அந்த ஆடை போய் இப்போ அதில் இருக்க உள்ள எடுத்துடலாம். ஓகே, அது நம்ம ஜம்ப் பண்ணி வச்சா கிரிட்டிக்கல் ஹிட்னு காமிக்கும். அது டேமேஜ் ஒரே ஒரு அடியிலே முடிச்சிடும். இப்போ நம்ம ஒரு இடத்துல இதெல்லாம் வச்சிருக்காங்க. கிராஃப்டிங் டேபிளில் கரெக்டாக எங்கே வைக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்கு சொல்கிறதுனால ஃப்ளவர்லாம் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 3 ஃப்ளவர், எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல. உள் வேறு கலர் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 3 ஃப்ளவர் வச்சுக்கோங்க. வச்சு அந்த 3 ஃப்ளவரும் டையாக மாற்றிக்கோங்க. அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கீழே போட்டுக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கீழே போட்டுக்கிறேன். கீழே போட்டதுக்கப்புறம் அதில் போய் பெட்டு செஞ்சுக்கலாம்.
அதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக மாற்றிடலாம். உள்ளே வந்து ஐயோ திருப்பி ஓகே இது ஒரு ஸ்டெப் ஆச்சு பரவாயில்ல. அரே சரி கைஸ் இந்த உள்ளே என்ன வெறுப்பேற்றுது கைஸ். சரி நம்ம வந்து இந்த உள்ளே வந்து அந்த அப்படியே எல்லோ கலராக மாற்றிக்கலாம். ஒயிட் கலரில் வந்து ஃபஸ்ட் எல்லோ மாற்றிக்கலாம். அப்போ இந்த பிளாக் கலரில் அதையும் எடுத்து இந்த எல்லோ டை போட்டால் எல்லோ கலரில் ஆகிடும். அப்புறம் வந்து ஒரு பெட்டை க்ரியேட் பண்ணி போட்டுக்க வேண்டியது. கீழே போட்டுக்கிட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போலாம் செத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கோங்க. சரி இப்போ அப்படியே நைட் ஆகுது, நம்ம அப்படியே பார்த்து தூங்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வெளியே போயிடுவேன். ஏன்னா போகிறப்ப சேஃப் அண்ட் ஃபிட் பண்ணிட்டு போயிட்டேன் கைஸ். அதுவும் வீட்டுக்கு எடுத்து வச்சிட்டேன் பரவாயில்ல. சரி இப்போ நைட் ஆகுது, நைட் டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச தான் நான் சும்மா உட்காந்து தொட்டு நின்று நைட்டு ஆயிடுச்சான்ட்டு. சன்செட்டை பாருங்க கைஸ். பார்க்க மாதிரியே ஓடி இருந்தான்னு தெரியுது எனக்கும். ஓகே இப்போ பாருங்கள் சன்செட். ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கு. இது அல்லவா கேம். சரி எஸ் இப்போ நம்ம அப்படியே தூங்கிடலாம். நைட் டைம் ஆயிடுச்சு. நைட் டைம் கொண்டா கூட முழுசுமே இருக்கக்கூடாது, ஜாம்பிஸ்லாம் வந்துடுவாங்க. நான் கேம் முன்னாடியே ஆடினா தான் எனக்கு எப்படி ஆடணும்னு தெரியுது. ஸ்டார்டிங்லேருந்து ஆடினாலும் நான் தான். சரி அப்புறம் வந்து நான் கைடாட்டம் ஒன்று போட போகிறேன் கைஸ். மைண்ட் கிராஃப்டில் பேசிக் திங்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு. சரி இப்போ இருந்துருச்சு. நான் வந்து இப்போ ஒரு பேஸ் கட்டலான்னு தான் ஐடியாவில் இருக்கேன். அது வந்து வுட்டெலாம் உடைக்கணும். வுட்டெலாம் உடைச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே இப்போ வுட்டெலாம் உடைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பேஸ் கட்டலாமா இல்லை அடுத்த வீடியோவில் பேஸ் கட்டலாமான்னு தான் இப்போ யோசிச்சுருக்கேன். சரி நம்ம அடுத்த வீடியோவில் பேஸ் கட்டலாம் கைஸ். அங்கே பாருங்க கைஸ், போலார் கார் அடி. இப்போ பாருங்கள் அதை நம்ம அடிக்கலாம், திருப்பி அடிக்கலான்னு பார்க்கலாமா கைஸ். ஓகே கத்தி எடுத்துன்னு போய் வெயிட் பண்ணுங்க. அந்த கிரிட்டிக்கல் பார்த்தீங்களா, கிரிட்டிக்கல் வெயிட் பண்ண அந்த மாதிரி வரும். என்ன வருது கைஸ் அடிக்க வருது கைஸ். கை தூக்குது பார்த்தீங்களா கைஸ். கைஸ் 3 ஹார்ட் டேமேஜ் பண்ணிடுச்சு கைஸ். கோடாலி. ஐயோ கைஸ் நான் செத்துட்டேன். சரி ஆப்பிள் சாப்பிடலாம். ஐயோ கைஸ் ஐயோ சரி நம்ம அவுட்டான இடத்துல வந்து நம்ம இந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்க, ஸ்லைம் பையா போலார் பியர். சரி இதை பண்ணால் மூடக்கூடாது. ஓகே கைஸ் இப்போ இந்த போலார் பியர் வந்து எப்படியாச்சும் சாவச்சாங்கன்னா சரி கத்தி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இவனை விட மாட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்ல அவுட் ஆயிடுச்சு கைஸ். மீன் கொடுத்துருக்கு கைஸ். ஓகே இந்த மீனை அடுத்த வீடியோ சமைச்சு சாப்பிட்லாம். ஓகே அப்புறம் இது வந்து பேஸ் கட்டலாம் தானே ஐடியாவில் இருக்கேன். இல்லை வேணாம் அடுத்த வீடியோவில் கத்தி. ஓகே பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.